பாய். பையனை ஸ்கூலில் விட்டு அப்படியே வந்திருக்கேன். பெயிண்ட் கடைக்கு வந்து பெயிண்ட் ஜாமான் வாங்கணும். ஒரு சைட்டுக்கு மதுரையிலேருந்து ஆள் வர்றாங்க பட்டி பார்க்குறதுக்காண்டி. ஸோ அவங்களுக்கு ஜாமான் வாங்கணும். இன்ஜினியருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி வர சொல்லிவிட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அடுத்து நான் வேறு வேலைக்கு போகணும். இன்றைக்கி வேறு ஒரு ரிசப்ஷன் வேறு இருக்குது, அதுக்கு வேறு போகணும். மதியம் என்ன பண்ணது இல்லை, அமௌண்ட்டு ஒன்றும் சுத்தமாக இல்லை, காசே இல்லை. நேற்று சீட்டு காசு 4000ரூபா பக்கத்து வீட்டு வரவங்க தான் வாங்கி கொடுத்தேன். அந்த காசை வேறு கொடுக்கணும். ஒரு வாரம் பழனிக்கு போனனால ஃபுல்லாக லாக் ஆகிட்டேன். எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்போ பெரிய தலைவலியாக இருக்குது. 7 நாள் வந்து நடைபயணத்துக்கு போனனால சுத்தமாக காசு இல்லை. இன்றைக்கி சிக்கன் எடுத்து சாப்பிட்லான்ட்டு இது பண்ணி வீட்டில் காசு கேட்டால் அந்த சிந்து என்ன பண்ணுது, காசை கொடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லுது. எப்படின்னா படைவ படத்தில் இந்த செந்தில் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாப்புல, மாப்பிள்ளை வருதான் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னது அப்படின்னு, அந்த மாதிரி சிக்கன் அவர் தான் வாங்க போகிறாரு. ஆனால் சிக்கனுக்கு நான் தான் காசு கொடுத்தேன் அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ சிக்கன் வாங்குறதுக்கு தான் போகிறேன். வெயில் வேறு அடிக்குது. எரிச்சலாக இருக்குது. வேலைக்கு ஆள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல. தலையெல்லாம் வலிக்குது. இப்போ போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு வருவோம். சிக்கனும் 10 முட்டையும் வாங்கியிருக்கு. என்ன சொல்ல போகிறது? எப்போ? ஏன்? சரி, வண்டியில் போயிட்டுருக்காங்களா? சரி. கல்யாணத்துக்கு வந்துருக்கோம். வந்திருக்கேன் சார். சுகேசனை பாருங்க, கதவை திறந்து நிற்கிறேன். அப்பா யாரு? உனக்கு காமிச்சாலே காப்பிரைட் கொடுத்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்து இது பண்ணிடுறாங்க. வீடியோவே பிளாக் பண்ணிடுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். நேற்று போட்ட வீடியோ, நேற்று போட்ட வீடியோவுமே பிளாக் பண்ணிட்டாங்க. வாங்கி சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னன்னா சிக்கனு, வெலை மீன், அப்புறம் அவிச்ச முட்டை 3 தான் சாப்பிட்டேன். சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் விலாகில். பாய்.